ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி பப்பாயை நம்ம அந்த தோல் எடுத்து இது வரைக்கும் பப்பாயில் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் பப்பாயோட தோலை எடுத்து அதை காய வச்சு நல்லா வெயிலில் அரித்து அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸு பீட்ரூட்டு கட் பண்ணி மெலிசாக போட்டு நல்லா அது ரெண்டும் காஞ்ச பிறகு பவுடர் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீம் எல்லாம் பண்ணலாம். பப்பாய் இல்லைன்னா கூட நம்மக்கிட்ட இது மாதிரி பவுடர் வச்சு பண்ணிக்கலாம், சோப்போ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். பாருங்க, இது மாதிரி பப்பாயி இதில் இருக்கிற இந்த தோலெல்லாம் நல்லா எடுத்து காய வச்சுட்டு இதை அரித்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம பப்பாய் தோல் காய வச்சு ஒரு 2 நாள், இப்போ இருக்கிற வெயிலுக்கு 2 நாள் நல்லா காஞ்ச பிறகு அது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு பீட்ரூட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு க்ளோ பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் லைட் பிங்க் ஷேடும் ஃபேஸ் பேக்கும் சரி, ஃபேஸ் க்ரீம் கூட பண்ணலாம், சோப் கூட பண்ணிக்கலாம். பப்பாய் பவுட்ரு பண்ணி இந்த தோலை வச்சுக்கினாலும் 3 in 1 பண்ணலாம். நம்ம முகத்துக்கு தேவையான பொருள். இப்போ இந்த பப்பாயோட தோல் சீவிட்டு எப்படி காய வச்சு எந்த அளவுக்கு நல்லா முறன்னு சவுண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா காய வச்சுக்கணும். இப்போ இந்த தோலெல்லாம் சீவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள், இது பப்பாயோட இது கூட தேவைன்னா நீங்கள் நல்லா காய வச்சுட்டு கூட அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது பப்பாயோட தோல். இதில் ஏன்னா நம்ம அறுக்கும் போது அதில் பழங்க கூட வரும். பாருங்கள், இதெல்லாம் ஃபுல் தோல். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இப்படி வச்சிட்டோம்னா நல்லா ஈஸியாக காஞ்சிடும். அது காஞ்ச பிறகு நல்லா ஒரு 2 நாள், இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 2 நாள் நல்லா காஞ்சிடும். காஞ்ச பிறகு இது பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு பப்பாயி வாங்கிட்டு வந்து ஃபேஸ் பேக் பண்ணும், ஃபேஸ் க்ரீம் பண்ணும், காலி ஆயிடுச்சு இல்லை சோப் பண்ணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்பப்போ கொஞ்சம் ஃபேன் காற்றுலையோ இல்லை வெயில்லையோ கொஞ்சம் காய வச்சு மறுபடியும் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுற நேரம் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று அரைச்சி 3 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் காய வச்சுக்கணும். நல்லா வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் எடுத்து வெயிலில் வச்சோம்னாலும் போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போ இது நல்லா காஞ்ச பிறகு இப்போ இதில் தேவையான அளவுக்கு பீட்ரூட்டு மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான அந்த பீட்ரூட் வந்து ரொம்ப சின்ன மீடியம் சைஸ் தான். பாருங்கள், இந்த மாதிரி பீட்ரூட்டு மீடியம் சைஸு. இது கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சின்ன சைஸு பீட்ரூட்டு பீஸு இந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப மோட்டாக போட்டாக்கா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் அறியாது. நம்ம மெலிசாக போட்டாக்கா இது காய இன்னும் கொஞ்சம் நல்லா சப்பி ஆகிடும். ரொம்ப மோட்டாக இதிலே இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் சின்ன பீட்ரூட்டு. இப்போ இது நல்லா ஒரு 2 நாள் காய வச்சுட்டு எந்த அளவுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி வருது பப்பாயோட தோல் இதெல்லாம். இங்கே பாருங்கள், கையிலே ஒடிஞ்சால் இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிட்டு இருக்கணும். இது வந்து நான் மெலிசாக போட்டே இல்லைங்க, இந்த பீட்ரூட்டு அதுவும் பாருங்கள் மெலிசாக போட நல்லா முறன்னு இதாகிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் கலர் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். பப்பாய் இதெல்லாம் பப்பாயோட தோல். எப்படி சவுண்டு வருது இந்த மாதிரி நல்லா காஞ்ச பிறகு பாருங்கள், கையில் நல்லா இப்படி முறன்னு இதில் தேவையான அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நான் பீட்ரூட் போட்டிருந்தேன். பாருங்கள், இது இந்த பீட்ரூட் நல்லா காஞ்சி இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் பீட்ரூட்டு தான். இந்த மாதிரி ஏன்னா ரொம்ப மோட்டாக போட்டாக்கா ஜாரும் இதாகிடும் பிளேடு. அதனால நம்ம காய வைக்கும் போது பீட்ரூட்டு உங்களுக்கு தேவைந்த ஆப்ஷன் தான். இது உங்களுக்கு தேவைந்த பீட்ரூட் சேர்த்துக்கலாம் இதில், இல்லைன்னா பப்பாய் தோலை நீங்கள் அரைச்சிக்கலாம். இருந்தாலும் நான் பீட்ரூட் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப சூப்பராக எனக்கு ரிசல்ட் கிடைக்கிது. பாருங்கள், இதெல்லாம் பீட்ரூட்டு ரொம்ப மெலிசாக போட்டோம்னா நல்லா காஞ்சி போயிடும். சவுண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோன்னா இதில் எது வேண்டாலும் செய்யலாம் நம்ம. பாருங்கள், இதெல்லாம் பப்பாய். இப்போ இது ஜாரில் போட்டு, ஜாரு ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இப்போ ஜாரில் போட்டு அரைச்சி உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா எப்போ வேண்டாலும் ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீமு, சோப்பு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது ஃபேஸ் பேக் நம்மளுக்கு தேவையாக இருக்குது, பப்பாயில் வாங்கிட்டு வந்து செய்யணும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. பாருங்க, பப்பாயும் பீட்ரூட்டும் அரைச்சி எந்த அளவுக்கு இவ்வளோ நைஸாக இந்த சாம்பார்
பவுட்ரு அரிக்கிற மாதிரி இன்னும் நைஸாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா கொரன்னு இருக்காமல் நல்லா நைஸாக இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா காய வைக்கணும். காய வைக்கிறதுல தான் நல்லா அரைச்சிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்படி ஒட்டி இருக்குது பவுடருன்னு சொல்லிட்டுன்னு இதிலே பாருங்க. இப்போ இது நான் ஒரு பாத்திரத்தை வச்சு வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிட்டு இதெல்லாம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ இதில் ஜெல்ச்ச பிறகு உங்களுக்கு அவ்வளோ அந்த கொரப்பு வராது பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா அந்த கொரப்பு அவ்வளோ இருக்காது. பீட்ரூட் தேவைன்னு தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கம்பல்சரி பீட்ரூட்டு சேர்க்கணும்னு சொல்ல, உங்களுக்கு தேவைன்னு தான், உங்களுக்கு விருப்பம் தான் பீட்ரூட்டை சேர்த்துக்கோங்க. பாருங்கள் அந்த கொரப்பு இவ்வளோ தான் வந்திருக்குது. இது பவுட்ரு பாருங்கள். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து ஃபேஸ் பேக் வந்து இப்போ அரைச்சிருந்து உங்களுக்கு காட்டினேன் ஃபேஸ் பேக்கு. இந்த பவுடரில் தேவையான அளவுக்கு வெறும் ஃபேஸ்க்கு மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் காய்ச்சாத பச்சை பால் சேர்த்துக்கணும். நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது. பாருங்கள், அரைச்ச பிறகு இது ஒரு ஃபேஸ் பேக்காக ஃபேஸ் க்ரீமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் அடுத்து ஃபேஸ் க்ரீம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இந்த பீட்ரூட்டும் இதுவும் சேர்த்ததுனால இப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கையில் எடுத்தாலே நல்லா ஒரு பிங்க் ஷேடாக வரும், லைட் பிங்க். ஏன்னா பீட்ரூட் சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணுன்னா கலர் பாருங்கள். சும்மா கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் தான் பீட்ரூட் போட்டேன். கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஒரு முகமும் நல்லா ஒரு பிங்க் ஷேடாக கொடுக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த பால் சேர்த்துக்கிறது என்னத்துக்குன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நல்லா கிளியர் பண்ணிக்கும். நல்லா ஸ்கின்னு க்ளோ பண்ணி ஒரு பிங்க் ஷேடாக கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மூடியிலே பார்த்தாலே போதும், கொரன்னு இல்லாமல் நல்லா காய வைக்கிற இதில் தான் இருக்குது. நல்லா காஞ்சி நம்ம அது கையில் எடுத்து இது பண்ணும் போது அப்படியே ஒடிணும். அந்த அளவுக்கு நல்லா காஞ்சி இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த இருக்கிற வெயில் டைமில் நல்லா காய வச்சு இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி மழை சீசனில் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுருந்துச்சுனாக்கா வீட்டுள்ளே ஃபேனை போட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுங்க. நம்ம 3 மாதத்துக்கு அரைச்சி வச்சிட்டோமே அது அப்படியே தான் இருக்கும். இல்லை ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி ஆகிடும். அப்படியே நம்ம கண்டுக்காத விட்டுட்டாக்கா தினம் இல்லை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிற பவுட்ரு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டு இல்லை நியூஸ் பேப்பரில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃபேனை போட்டுட்டு காய வைக்கிறேன். அதுக்கு மேலே ஏதாவது ஒரு காட்டன் துணியோ இல்லாட்டினா ஏதாவது ஒரு நெட்டு இருந்துச்சுனாக்கா இது பண்ணிவிடுங்க. ஏன்னா அது காற்றுக்கெல்லாம் அப்போ வெளியே வராது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பார்க்குறேன் வேறு வீடியோ.